நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் டாபிக் இதாக வந்து கிர்ச்சாஃப் லா. கிர்ச்சாஃப் லாவில் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 லா இருக்குது. ஒன்று கரண்ட் லா, இன்னொன்று வோல்டேஜ் லா. ஓகேவா? இனி லாஸ்ட் டாப்பிக்கை பார்த்தா ஓம்ஸ் லாவில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாம். 1845 ஜெர்மன் ஃபிசிக்ஸிஸ்ட் வந்துட்டு காஸ்டாவ் கிர்ச்சாஃப் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காரு. என்ன டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, டெவலப்ட் a pair of the law that deals with the conservation of the current and the energy with the electrical circuits. யூஸ் ஆகுது அப்படின்னா, helps to find the calculating the electrical resistance of the complex network or impedance in case of the AC and current flow in the different stream of the network அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 2 இருக்குது, கரண்ட் லா அது வோல்டேஜ் லா. கரண்ட் லா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல்னு சொல்கிறாங்க. டோட்டல் கரண்ட் என்டரிங் a junction or a node is equal to the charge leaving the node is called as a no charge is lost அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, the algebraic sum of the every current entering and leaving the node has to be null அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னது, this property of the Kirchhoff is commonly called as a கன்சர்வேஷன் ஆஃப் தி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது I எக்ஸிஸ்டும் I என்டரும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்குது, இந்த நோடு சுற்றி வந்துட்டு இங்கே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது, இங்கே வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது இங்கே வந்துட்டு இன்னும் வருது, அதாவது நோடு நோக்கி வர்றது எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க, நோட்லேருந்து வெளியே போகிறது எல்லாமே நெகட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ப்ளஸ் I1 I2 I3 ப்ளஸ்ஸு இந்த I4 I5 தான் வந்து வெளியே போகுது. ஸோ இது வந்துட்டு மைனஸு, ஸோ ஈக்குவல் டு 0. Current law can also be applied to the analysis of the parallel circuit. இது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லான்னு சொல்லலாம், இல்லையா செகண்ட் லான்னு சொல்லலாம், இல்லைனா லூப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, the sum of the voltage around the closed loop is equal to the null அப்படின்னு சொல்கிறாங்க. Voltage around a loop equal to the sum of the every voltage drop in the same loop for the any closed network and also the equal to the 0 அப்படின்னு சொல்கிறாங்க. The algebraic sum of the every voltage in the loop has to be equal to 0 and this property is called as a Kirchhoff energy அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு லூப்பில் வைக்கிற வோல்டேஜ், அதுதான் வந்துட்டு கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, வோல்டேஜ் ஆஃப் ஏபியோட பாயிண்ட்டும் பிசியோட பாயிண்ட்டும் சிடியோட பாயிண்ட்டும் டிஏவோட பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் கால்குலேட் பண்ணால் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் ஒரு சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வென் யூ பிகின் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த லூப் and continue in the same direction, the voltage drop in all the direction either the positive or negative and returns to the same point அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? we can say maintain the direction either the clockwise or counterclockwise. Anti-clockwise or counterclockwise same meaning, the opposite direction of the clockwise, else the final voltage value will not be equal to 0. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, the voltage law can be applied, the circuit is series. இங்கே வந்துட்டு பேரலாக இருக்கும், இங்கே வந்துட்டு சீரியஸாக இருக்கும். சர்க்கியூட்டோட பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சும்மா ஒரு சர்க்கியூட் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கியூட் பற்றி நான் லேட்டர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் எலமெண்ட் பற்றி பார்க்கலாம். எனி இண்டிவிஜுவல் சர்க்கியூட் எலமெண்ட் வித் 2 terminal which can be connected to other circuit element is called as a network element அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏதாவது எனி இண்டிவிஜுவல் சர்க்கியூட் எலமெண்ட் வந்துட்டு எந்த அதாவது ஒரு 2 terminals இருக்குன்னா அந்த டெர்மினலை இன்னொரு சர்க்கியூட் எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு நெட்வொர்க் எலமெண்ட். சரியா? இதை வந்துட்டு கிளாஸிஃபைட் இன்டு த 2 types. என்னென்ன அப்படின்னா ஆக்டிவ் எலமெண்ட், பேசிவ் எலமெண்ட். ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸு. ஓகேவா? வோல்டேஜ் சோர்ஸ்னால் இப்படி இருக்குதுச்சுன்னா அது வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸு அப்படின்னா இப்படி இருக்கும். இதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? இதே வந்துட்டு பாசிட்டிவ் எலமெண்ட்ஸில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் இப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ்னால் இது, இண்டக்டன்ஸ்னால் இது.
ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில். இதுதான் வந்துட்டு நெட்வொர்க் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் ஆஃப் த நெட்வொர்க் which connected to the various point of the network which one another is called as a branch. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இதெல்லாமே இந்த R1 L3 R2 C2 V1 இதெல்லாமே வந்துட்டு நெட்வொர்க் எலமெண்ட்டுன்னு பார்த்தாச்சு. பிரான்ச்னால் என்ன அப்படின்னா, இப்போது A to C இது வந்துட்டு ஒரு பிரான்ச்சு சரியா, C to E இது ஒரு பிரான்ச்சு, E to F இது ஒரு பிரான்ச்சு சரியா. இதே மாதிரி தான் F to D ஒரு பிரான்ச்சு, D to B ஒரு பிரான்ச்சு, இது மாதிரி தான் இது போயிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு பிரான்ச்சு. ஓகே, ஒரு நெட்வொர்க் எலமெண்ட்டு இன்னொரு நெட்வொர்க் எலமெண்ட்டோட ஜாயிண்டாக இருக்கும், அதுதான் வந்துட்டு பிரான்ச்சு. ஜங்ஷன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, எ பாயிண்ட் விச் 3 or more branches meet is called as a junction point. இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம பிரான்ச்னு என்னென்னு பார்த்தோம். A to Cனா ஒரு பிரான்ச்சு, C to Eனா ஒரு பிரான்ச்சு, E to Fனா ஒரு பிரான்ச்சுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எ பாயிண்ட் வேர் 3 or more branches meet is called as a junction point. ஒரு 3 இல்லைன்னா அது மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிறது தான் வந்துட்டு ஜங்ஷன் பாயிண்ட். நோட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோடு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பாயிண்ட் அட் விச் த 2 or more elements are joined together is called as a node. ஓகேவா, 2 or more element எல்லா எலமெண்ட்டும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் எலமெண்ட், இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் எலமெண்ட். ஸோ இதெல்லாமே ஒரு நோடு. ஸோ A C E F D B இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நோட்ஸுன்னு சொல்லலாம் சரியா. இதுதான் வந்துட்டு நோடு. மெஸ்ஸார் லூப் இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மெஸ்ஸார் லூப்னா என்ன அப்படின்னா, இஸ் செட் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஃபார்மிங் எ க்ளோஸ்டு பாத் ஆஃப் த இன் எ நெட்வொர்க். ஓகேவா, எண்டிங் பாயிண்ட் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா தான் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல A C D B A இது ஒன்றா, அதுக்கப்புறம் A C E F D B A இது ஒரு லூப்பு. அதே மாதிரி C E F D C இது ஒரு லூப்பு. ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு இதோட லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், நெட்வொர்க் எலமெண்ட் பார்த்தோம். நெட்வொர்க் எலமெண்ட்டுனா என்ன, இதுதான் இந்த R இங்கே ஒரு வோல்டேஜ் இதெல்லாமே வந்துட்டு இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாமே நெட்வொர்க் எலமெண்ட்டுன்னு சொல்லியாச்சு. பிரான்ச்னா என்ன அப்படின்னா, நெட்வொர்க் எலமெண்ட்டை ஜாயின் பண்ணுறதா வந்துட்டு பிரான்ச்சு. ஸோ ஏங்கிறது AC அப்படிங்கிறது ஒரு பிரான்ச்சு, CEங்கிறது ஒரு பிரான்ச்சு பார்த்தோம். ஜங்ஷன் பாயிண்ட்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ச்சு மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்துட்டு ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட்னா என்னென்னு சொல்லலாம்னா, சியை சொல்லலாம், எஃப்ஐ சொல்லலாம், டியும் கூட சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஜங்ஷன் பாயிண்ட்டு. நோடுனா என்ன அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு இதெல்லாமே ஒரு நோடு தான் சரியா. 2 or more எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு நோடு. இங்கொன்று 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 இங்கொன்று, ஸோ இங்கொன்று இங்கொன்று, ஸோ இங்கே ஒரு எலமெண்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட், ஸோ இதெல்லாமே வந்துட்டு நோடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். லூப்னா என்ன அப்படின்னா, க்ளோஸ் டு பாத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் டு பாத்தில் இருக்கிற செட் ஆஃப் பிரான்ச்சஸ் தான் வந்துட்டு லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, லீனியர், நான் லீனியர், பைலேட்ரல், யூனிலேட்ரல், ஆக்டிவ் நெட்வொர்க், பேசிவ் நெட்வொர்க், லம்ப்டு நெட்வொர்க், டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்னு இருக்குது சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லீனியர் நெட்வொர்க்னா என்னென்னு பார்க்கலாம். ஓம்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே லீனியர் நெட்வொர்க்கில் தான் வந்துட்டு அது வந்துட்டு ஒபே பண்ணும் சரியா. நான் லீனியருக்கு அது வந்துட்டு அப்ளிகபிள் இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம்ஸ்லாவில் வந்து லீனியர் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னா, எ சர்க்யூட் ஆர் த நெட்வொர்க் ஹூஸ் த பேராமீட்டர் லைக் த எலமெண்ட் like a resistance, inductance and capacitance are always the constant irrespective of the change in the time, voltage, temperature, etc. So it's known as a linear network. அதாவது டெம்பரேச்சரு, வோல்டேஜு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லா டைம்லேயும் வந்துட்டு மாறாமல் இருக்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை தான் வந்துட்டு லீனியர் நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in this network the Ohm's law can be applied and the superposition theorem can be also used for solving the mathematical equation. ஓகேவா, ஸோ லீனியர் நெட்வொர்க்னா ஞாபகம் வரணும், ஓம்ஸ் லாவும் இருக்கும், சூப்பர் பொசிஷனும் இருக்கும். ஓகேவா,
non-linear network na enna appadina a circuit whose the parameter change in the value with the change in time, temperature, voltage இதை வச்சு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு நான்லீனியர். ஓம்ஸ் லா அண்ட் தி லா ஆஃப் த சூப்பர் பொசிஷன் do not apply for this network. ஓகேவா, இந்த இதில் வந்துட்டு ஓம்ஸ் லாவும் சூப்பர் பொசிஷனும் வந்துட்டு ஒபே பண்ணாது. தட் இஸ் கால்ட் அஸ் அ நான்லீனியர். Bilateral network, a circuit whose the characteristics behavior is same as a irrespective of the direction of the current through the various element of it's called as a bilateral network. The network consisting only the resistance is a good example for the bilateral network அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பைலேட்ரல் நெட்வொர்க் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் டைரக்ட் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ஷன் வந்துட்டு சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா a circuit whose the operation and behavior is the independent of the direction of the current through the various element is called as a unilateral. ஸோ ஒன் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆஃப் வேவ் டயோட் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஃப் வேவ் டயோடு ரெட்டிஃபையர். ஸோ இது வந்துட்டு யூனிலேட்ரல் நெட்வொர்க்கு. இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப் வேவ் டயோடு ரெட்டிஃபையர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் which contains the source of the energy is called as a active network. இதே வந்துட்டு பாசிவ்ல வந்துட்டு no energy source is called as a passive element network. So voltage and current sources are the energy sources. The passive network contains the resistance, capacitance and inductor. Okay. Network in which all the network elements are physically separable is known as a lumped element network. Most of the electrical network are the lumped network அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கில் எப்படி சொல்கிறாங்கன்னா a network in which the circuit element like resistance, inductance, etc. so cannot be physically separable for the analysis purpose is called as a distributed. அங்கே வந்துட்டு செப்பரேட் பண்ண முடியும், இங்கே செப்பரேட் பண்ண முடியாது. For the example, the transmission line where resistance, inductance and capacitance distributed all along its length அப்படின்னு சொல்கிறாங்க. So it cannot be show any separable element anywhere in the circuit.